இன்றைக்கி நம்ம டெத் நோட் சீரிஸில் 9th அப்புறம் 10th எபிசோட் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துக்கிறேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீன்ல நமக்கு வந்து ஹீரோவோட காலேஜ்ல காட்டுறாங்க. ஹீரோவும் எல்லும் சேர்ந்து இப்போ பேட்மிண்டன் விளையாண்டுட்டு இருக்காங்க. பேட்மிண்டன் போட்டியிலேயே நான் தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயங்கரமா போட்டி போட்டிருப்பாங்க. நம்ம எல் மனசுல என்ன ஓடுதுன்னா, இந்த மாதிரி இவன் தான் கீராவா இல்லையா, இவன் கீராவா இருந்தானா இவன் ஏதாச்சும் பண்ண வச்சு வளர வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல் யோசிக்கிறாருங்க. நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறாருன்னா, இவன் உண்மையாலுமே எல்லாம் இல்ல எல்லுக்கு பதிலாக வந்திருக்க சப்ஸ்டியூட்டா, இவன் எல்லா இருந்தாலும் இவனோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இவங்க பேட்மிண்டன் விளையாடுறத பார்க்க காலேஜ் இருக்கிற எல்லா பசங்களுமே வந்துட்டு எல்லாரும் சேர் பண்றாங்க. பாதி பேர் எல்லுக்கு சேர் பண்றாங்க, பாதி பேர் நம்ம கீராக்கு சேர் பண்றாங்க. பேட்மிண்டன் மேட்ச் அப்படியே முடிஞ்சிருங்க. நம்ம ஹீரோ தான் ஜெயிக்கிறாரு. எல்லை விட அவர் ஒரு பாயிண்ட் அதிகமா எடுத்து ஜெயிக்கிறாரு. நம்ம எல்லும் ஹீரோ கிட்ட சரி வா நம்ம எங்கேயாச்சும் போய் டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிட்டு போயிட்டு இருக்காருங்க. அப்பதான் நம்ம ஹீரோ கேட்கிறாரு, என்ன திடீர்னு டீ சாப்பிடலாம் கூப்பிடுற அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம எல்லு சொல்றாரு, இந்த மாதிரி உங்ககிட்ட நான் சில கேள்விகள் கேட்கணும், உன்னோட டிடெக்டிவ் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். நீ நல்லா பண்ணினா உன்னை வந்து கீரா இன்வெஸ்டிகேஷன்ல உன்னையும் சேர்த்துப்பேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல் சொல்றாங்க. நம்ம ஹீரோ என்னது அது அப்படின்னு கேட்கறாருங்க. அப்பதான் எல் சொல்றாரு, இந்த மாதிரி இந்த கொலைகளை பண்ணி சுத்திட்டு இருக்கிற கீராவே நீ தான் சொல்லி நான் சந்தேகப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் நிக்கிறாரு. நின்னுட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னப்பா நான் போய் கீராவா இருப்பேனா, எப்படிதான் நீ நினைக்கிறியோ அப்படின்னு நம்ம கீரா கேட்கிறாரு. நம்ம எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி நீ தான் கீராவா இருப்பேன்னு சொல்லிட்டு என்னால 1% தான் சொல்ல முடியும். சோ எப்படி அந்த பர்சன்டேஜ் எல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்து போய்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டுறாங்க. இந்த மாதிரி எல் என்ன 1% வந்து சந்தேகப்படுறான், பட் 99% அவனுக்கு என்னோட ஹெல்ப் வேணும்னு நினைக்கிறான் கீராவை பிடிக்கிறதுக்கு. சோ இதை வச்சு அவன் கூட இன்னும் க்ளோஸ் ஆயிருவேன். சோ எல்லோட ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நினைச்சுட்டு போயிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம எல்லோ ஹீரோ அப்படியே ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க போனோன்னு நம்ம எல்லு வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறாரு. அவர் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாருன்னா, எல்லுக்கும் கீராக்கும் நடுவுல ஒரு சேலஞ்ச் மாதிரி போயிட்டு இருக்குல்ல, அந்த சேலஞ்சில் நடந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னா இவன் ஏதாச்சும் ரியாக்ட் பண்ணுவானா, ஏன்னா கீராவா இருந்தானா இப்ப கண்டிப்பா இவன் ரியாக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் அந்த விஷயங்களா கேட்டுட்டு இருக்கு. ஆனா இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நார்மலா எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்றாரு. சோ நம்ம எல்லு வந்துட்டு ஓகே உனக்கு ஒரு டிடெக்டிவ் ஸ்கில்ஸ் வந்து நல்லாவே இருக்கு, சோ வந்துட்டு நீ வந்து எங்க டாஸ்க் ஃபோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எல்லு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இப்ப நீ தான் எல்லுன்னு எனக்கு டவுட்டா இருக்கு, சப்போஸ் யாராச்சும் டாஸ்க் ஃபோர்ஸ்ல வேலை செய்யறவங்க யாராச்சும் வந்துட்டு நீ தான் எல்லுன்னு சொன்னா வேணா நான் நம்புவேன். சோ நீ எல்லுன்னு சொல்லிட்டு என்கிட்ட போய் சொல்லிட்டு கூட சுத்திட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பிட்ட தூக்கி போடுறாருங்க. சோ உடனே நம்ம எல்ல என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நான் உங்க அப்பா கூட தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், சோ உங்க அப்பா இருக்கும்போது நானும் வரேன், சோ அவரு சொன்னா நீ நம்பவில்லை அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்றாங்க. சோ அந்த டைம்ல ரெண்டு பேத்துக்குமே போன் வருதுங்க. சோ ரெண்டு பேருமே அட்டென்ட் பண்ணி பேசுறாங்க. நம்ம ஹீரோவோட அப்பாக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்தனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி தாங்க ரெண்டு பேத்துக்குமே கால் வந்திருக்கு. சோ ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. சோ ஹாஸ்பிட்டலுக்கு போன ஹீரோவும் டாக்டர் கிட்ட என்னாச்சுன்னு கேக்குறாங்க. சோ அப்பதான் சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க அப்பா வந்துட்டு ஒர்க் பிரஷர் அதிகமா இருந்தனால தான் அவருக்கு இப்போ ஹார்ட் அட்டாக் மைல்டு அட்டாக் வந்திருக்கு, சோ இனிமேல் வந்துட்டு ரொம்ப பிரஷர் பண்ணிக்க வேணாம்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோவும் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம எல்லு சொல்றாரு, இந்த மாதிரி இப்போ உங்க அப்பாட்ட கேட்டு பாரு நான் எல்லாம் இல்லையான்னு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் கேட்கறாருங்க. அப்பதான் நம்ம ஹீரோட அப்பா சொல்றாரு, ஆமா இங்க உட்காந்துருக்கான் பாத்தியா இந்த பையன் தான் வந்து உண்மையாலுமே எல்லு, சோ அவனோட பேரை வந்து அவன் ரியூசாக்கின்னு சொல்லி மாத்தி வச்சிருக்கான், அது கூட அவனோட உண்மையான பேரெல்லாம் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பாவும் சொல்றாருங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்க ஆரம்பிச்சிடறாரு, ஓகே அப்ப இவன் தான் உண்மையாலுமே எல்லு, பட் இவனோட உண்மையான பேரு ரியூசாக்கி கிடையாது, சோ இவனை மட்டும் நான் கொண்டுட்டேன்னா போதும், எனக்கு ஒரு பெரிய தலைவலியே முடிஞ்சது, பட் அவசரப்பட வேணாம், இப்பவும் இவங்க என் மேல சந்தேகப்பட்டு இருக்காங்க, கொஞ்ச நாள் பொறுமையா இருந்துட்டு இந்த எல்லை கொன்றுவோம், அதுக்கு முன்னாடி அவனோட உண்மையான பேரையும் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல நினைச்சுக்கிறாருங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லு கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி உங்க டாஸ்க் ஃபோர்ஸ்ல வந்துட்டு நான் ஹெல்ப் பண்றதுக்கு வந்து நான் தயார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாருங்க. சோ நம்ம எல்லு வந்துட்டு அவங்க அப்பாட்ட கேட்கறாரு, ஹீரோட அப்பாட்ட, இந்த மாதிரி உங்க பையனும் நம்ம டாஸ்க் ஃபோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம், நமக்கு வந்து இன்னும் வந்து சப்போர்ட்ஸ் அதிகமா தேவைப்படும், ஏன்னா அவனும் என்ன மாதிரியே யோசிக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. பட் நம்ம ஹீரோட அப்பா இது ஒத்துக்கல, நீ ஒழுங்கா காலேஜ் போலாயிட்டு 3 வருஷம் காலேஜ் முடி, அதுக்கப்புறம் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஜாயின் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பா சென்டிமெண்டா பேசுறாரு. நம்ம எல்லும் ஹீரோவும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. வெளியே வந்த ஹீரோவும் நம்ம எல்லு கிட்ட பாத்து கேட்கறாங்க, இந்த மாதிரி நீ என் மேல சந்தேகப்படுறீல, சோ இந்த சந்தேகத்தை நான் எப்படி என் மேல இருந்து போக வைக்கிறது, நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்கறாங்க. நம்ம எல்ல என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரி நீ ஒண்ணும் பண்ண வேணாம், சப்போஸ் நீ கீராவா இருந்தீங்கன்னா நீயே மாட்டுவ அப்படின்னு மட்டும் சொல்றாரு. பட் நம்ம ஹீரோ ஒத்துக்கல, பட் எப்படி நீ அது வரைக்கும் என்ன பார்த்து சந்தேகப்பட்டே இருப்ப, சந்தேக பார்வையிலே பார்த்துட்டு இருப்ப, சோ எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவே சொல்றாரு, இந்த மாதிரி நீ என்னோட கையும் கட்டி போட்டு என் கண்ணையும் கட்டி போட்டு ஒரு மாசத்துக்கு டிவி செல்போன் எதுவுமே இல்லாம என்ன ஒரு ஜெயில் மாதிரி அடைச்சு வச்சிரு, சோ அப்படி இருந்தாச்சும் உனக்கு என் மேல இருக்கிற சந்தேகம் போகுமா அப்படின்னு அவர் கேட்கறாருங்க. நம்ம எல்லாம் இருந்துட்டு சரி நான் அதை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார்ல ஏறாருங்க. நம்ம ஹீரோ சொல்றாரு, இந்த மாதிரி எங்க அப்பா ரெடி ஆகி வர வரைக்கும் இந்த மாதிரி நான் டாஸ்க் ஃபோர்ஸ்ல வந்துட்டு நான் சேர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், பட் கண்டிப்பா உங்களுக்கு நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம எல்லாம் சரின்னு சொல்லிட்டு கார்ல கிளம்புறாருங்க. நம்ம ஹீரோவும் ரியூக்க பார்த்து சொல்லுங்க, இதோ போறான் பார் இவன் தான் உண்மையான எல்லு, இவனை மட்டும் நான் கொண்டுட்டனாலே போதும், என் வழியில வேற யாருமே வர முடியாது, நான் ஒரு புதிய உலகத்தையே உருவாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நடந்து போறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு ப்ரோக்ராம்ல டைரக்ட் பண்ற ஒரு டைரக்டர் அப்புறம் அவங்களுக்கு கீழ இருக்கிற அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த டைரக்டர் என்ன சொல்றானா, இந்த மாதிரி நம்ம சேனல்ல வந்து டிஆர்பி ரொம்பவே கம்மியாயிட்டு இருக்கு, உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் நான் என்ன சொல்லியிருக்கேன், கீராவை பத்தின கேஸ் தானே உங்ககிட்ட கொண்டு வர சொல்லியிருக்கேன், கீரா அது பண்ணாரு இது பண்ணாருன்னு சொல்லிட்டு
நம்ம சேனல்ல போட்டாதான் டிஆர்பி ஏறும் அப்படின்னு அந்த டேரக்டர் அந்த அசிஸ்டன்ஸை பார்த்து கத்திட்டு இருக்காரு. அந்த ரூம் கதவை திறந்துட்டு ஒரு பொண்ணு வருதுங்க. இந்த மாதிரி நம்ம சேனலுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்வலப்பை கொடுக்குறாங்க. நம்ம டேரக்டர் அந்த பார்சலை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு 4-5 CD இருக்கு, அப்புறம் ஒரு பேப்பர் இருக்குங்க. லெட்டர்ல என்னமோ எழுதிருக்குன்னு சொல்லிட்டு அந்த டேரக்டர் படிச்சு பாக்குறாருங்க. படிச்சு பார்த்துட்டு பயங்கரமா சிரிக்கிறாரு. இந்த மாதிரி நம்ம டிஆர்பி எங்கேயோ எகிற போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு 4 டேப் அனுப்பிச்சிருப்பேன். இந்த 4 டேப்புமே நான் சொல்லும் போது நீங்க உங்க சேனல்ல போடணும். அப்படி நீங்க போடலைன்னா உங்க சேனலோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல நான் ஒவ்வொருத்தரையா கொண்டுகிட்டே வருவேன். இப்படிக்கு கீரா அப்படின்னு சொல்லி அதில் போட்டுருக்குங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் சாயந்தரம் காட்டுறாங்க. நம்ம எல்லாம் அந்த டாஸ்க் ஃபோர்ஸ்ல வேலை செய்யறவங்களும் சேர்ந்துட்டு இந்த மாதிரி கீரா கேஸ்ல ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒட்டாரி உள்ள வந்துட்டு இந்த மாதிரி சாக்குராங்கிற டிவில வந்துட்டு ஏதோ ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு, நீ அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்கிட்ட சொல்றாங்க. நம்ம எல்லும் போறாரு, போய் டிவி ஆன் பண்றாரு. இந்த சாக்குரா சேனல் நியூஸ் ஓடுதுங்க. அந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் டேப்ஸும் அது போக ஒரு லெட்டரும் எங்க சேனலுக்கு வந்துச்சு. அந்த லெட்டர் யார் எழுதிருக்கான்னு பார்த்தா கீரா தான். சோ கீரா எங்களுக்கு அமிச்ச அந்த டேப்ஸ் எல்லாம் நாங்க வந்துட்டு இந்த சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணலனா எங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. சோ அந்த காரணத்துக்காக தான் நாங்க வந்து இப்ப சேனல்ல வந்து இதை பப்ளிஷ் பண்றோம் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே பேக் ஸ்டேஜ்ல அந்த டைரக்டர் பேசிட்டு இருக்காரு. இதன் மூலமா நம்ம டிஆர்பி எங்கேயோ எகிற போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காருங்க. அதாவது கீரா எங்களுக்கு அமிச்ச முதல் டேப்ல என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி நாங்க இது கீரா தான் சொல்லி நம்பருக்காக ஒரு டைமிங்ல வந்துட்டு இத்தனை பேர் சாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டிருந்தது அந்த டேப்ல. அந்த டேப்ல இருந்த மாதிரியே அந்த 2 பேர் வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. சோ அதனாலதான் நாங்க நம்பணும் இது கீராவோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நியூஸ்ல சொல்றாங்க. நம்ம எல்லாம் யோசிக்கிறாரு, அப்ப அவங்க 2 பேர் இறந்திருக்காங்கன்னா கண்டிப்பா இது கீராவோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாருங்க. அது போக கீரா எங்களுக்கு அமிச்ச 2வது டேப்ல என்ன சொல்லிருக்காருன்னா, இதை நாங்க கரெக்டா 5:59க்கு தான் நாங்க வந்து இதை பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ நாங்க அதை பப்ளிஷ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த டேப் ரன் ஆயிட்டு இருக்குங்க. ஸோ ஸ்கிரீன்ல வந்துட்டு கீரா அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் வருது. ஸோ நம்ம எல்லும் நம்ம அசிஸ்டன்ஸ் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கீரா என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நான் தான் ஒரிஜினல் கீரா. ஸோ நீங்க எல்லாம் என்ன நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதுக்காக இப்போ நீங்க பாருங்க, இப்போ மணி பாத்தீங்கன்னா கரெக்டா 5:59. ஸோ 6 மணிக்கு நீங்க இந்த சேனல் மாத்தி பாருங்க, அந்த நியூஸ் ரீடர் இப்போ செத்து போய் கிடப்பான் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இவங்களும் அடிச்சு பிடிச்சி அந்த நியூஸ் போட்டு பார்ப்பாங்க. பார்த்தா அவர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருவாரு. ஸோ அடுத்த இன்னொரு சேனல் சொல்லிட்டு அதுல இன்னொருத்த சாக போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் சொல்றாரு. இந்த மாதிரி இன்னொரு சேனல் பேர் சொல்லிட்டு இந்த மாதிரி அதுல நியூஸ் வாசிக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துல செத்துருவான் அப்படின்னு சொல்றாங்க. டக்குனு சேனல் மாத்தி பார்த்தா அந்த ஆளு இறந்து போய் கிடக்குறான். சோ இப்போ அந்த கீரா பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ நீங்க என்னோட பவர்ஸ் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. சோ நான் தான் உண்மையான கீரா. சோ இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் நான் உங்ககிட்ட ஒரு மெசேஜ் சொல்ல விரும்புறேன் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம என்ன திடீர்னு யோசிச்சுட்டு இந்த மாதிரி இந்த சேனலை யாரும் பார்க்க கூடாது, டக்குன்னு அந்த ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து கேன்சல் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. சோ எல்லாரும் ஃபோன் பண்றாங்க, பட் யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அடுப்பான ஒரு அசிஸ்டன்ட் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி யாருமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, நான் டைரக்டா சேனலுக்கே போயிட்டு டெலிகாஸ்ட் பண்றதை வந்து தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாருங்க. டிவில பேசிட்டு இருந்த கீராவை என்ன சொல்றாருன்னா, உலக மக்களே உங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்ல விரும்புறேன்னா, இந்த மாதிரி நான் போலீஸை வந்துட்டு என்னோட எனிமையா நான் பார்க்கவே இல்லை. நானும் போலீஸும் ஒண்ணுதான். நாங்க 2 பேருமே குற்றங்களை தான் தடுக்கிறோம். என்ன நான் குற்றவாளிகளை கொல்லறேன், குற்றம் பண்றவங்க செத்துதான் ஆகணும், அப்பதான் இங்க ஒரு புதிய உலகமே ஒண்ணு உருவாகும். பட் இதெல்லாம் ஒரு தப்புன்னு சொல்லிட்டு போலீஸ் ஃபோர்ஸ், டாஸ்க் ஃபோர்ஸ், ஸ்பெஷல் ஏஜென்ட்லாம் வச்சு என்ன பிடிக்க பாக்குறாங்க. இப்போ போலீஸான உங்களுக்கு இன்னொரு கடைசி வாய்ப்பு தரேன். இனிமேல் கீராவை பத்தின இன்வெஸ்டிகேஷன் யாருமே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது, எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு நம்ம கீரா சொல்றாருங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஒரு காரை காட்டுறாங்க. அந்த கார்ல இருந்து யார் வரானா, அந்த எல்லா ஆபீஸ்ல இருந்து ஒரு அசிஸ்டன்ட் வந்துட்டு நான் டைரக்டா போய் சேனல்லே போயிட்டு அதை ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. சோ அவன் தான் வரான். வந்துட்டு வந்து கதவை தட்டிட்டே இருக்கான், தரடா தரடா அப்படின்ட்டு. சோ செக்யூரிட்டி என்ன பண்றானா, அந்த லாக் பண்ணிட்டு அவர் உள்ள நின்று பாத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி யார் வந்தாலும் திறக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு. கோவப்பட்ட அசிஸ்டன்ட்டும் சரி எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லிட்டு கன் எடுத்துட்டு அந்த லாக்க சொல்லலான்ட்டு போறாருங்க. அப்போ அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது. அவரும் ஹார்ட் அட்டாக் வந்தனால அந்த டிவி ஸ்டேஷன் வாசல்லே இறந்து போயிடுறாருங்க. இதை எல்லும் மிச்ச அசிஸ்டன்ட்டும் டிவி மூலமா பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஆள் உள்ள போக ட்ரை பண்ணா பார்த்தா திடீர்னு இறந்து போய் கிடக்குறான். சோ யாருமே பக்கத்துல போகாதீங்க, கதவு பக்கத்துல போகாதீங்கன்னு சொல்லிட்டு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்து இன்னொரு அசிஸ்டன்ட் என்ன பண்றானா, நாங்க போகணும், நான் போய் என் ஃப்ரெண்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பாக்குறாங்க. பட் நம்ம எல்ல தடுக்கிறாரு, வேணா அங்க போகாத, போனீங்கன்னா நீயும் இறந்து போயிருவ அப்படிங்கிறாரு. ஆனா அந்த அசிஸ்டன்ட் ரொம்பவுமே கோவப்படுறாங்க. ஏன்டா எல்ல நீ தானே சொன்ன இந்த மாதிரி கீராக்கு ஒரு ஆளோட பேரை வந்து வேணும் கொல்றக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்ப போனவன் வந்துட்டு எல்லாமே ஃபேக் ஐடி தானே யூஸ் பண்ணிட்டு போயிருப்பான். சோ எப்படி கீராவால அவனை கொண்டிருக்க முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாருங்க. இன்னொரு அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 4 மாசமா நாங்க இந்த ஃபேக் ஐடி தான் யூஸ் பண்றோம், பட் எப்படி அவங்க இறந்து போய் கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்ல கிட்ட கேட்கறாருங்க. நம்ம எல்ல சொல்ல ஆரம்பிக்கிறாரு, கீரா ஒரு ஆளை கொல்றக்கு கண்டிப்பா பேரும் ஃபேஸும் வேணும் தான் நம்ம இத்தனை நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தோம். பட் இப்ப நடந்ததை பார்த்தா அப்படி நமக்கு தோண மாட்டேங்குது. கீரா மறுபடியும் ஏதாச்சும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இப்ப புதுசா வேற மெத்தட்ல இப்ப கொல்ல ஆரம்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரியல, கண்டிப்பா அவன் அந்த பில்டிங் பக்கத்துல தான் எங்கேயாச்சும் இருக்கணும், யாராச்சும் கதவு கிட்ட வராங்களான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லு சொல்லவே நமக்கு ஒரு இடத்துல காட்டுறாங்க. யாரோ ஒரு ஆளு பைனாகுலர் மூலமா அந்த டிவி ஸ்டேஷனோட வாசலே பாத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லு சொல்றாரு, இந்த மாதிரி இப்ப நம்ம போனாலும் நம்மளும் இறந்து போயிருவோம் அப்படிங்கும்போது நம்ம அசிஸ்டன்ட் கோவப்பட்டு நீதானே நம்ம எல்லாரும் உயிரே போனாலும் கீராவை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா இப்ப என்னடா இப்படி பேசுறேன்னு கேட்கும்போது நம்ம எல்லு சொல்றாரு, இந்த மாதிரி என் உயிரே போனாலும் நான் கீராவை பிடிப்பேன், பட் நான் கீராவை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இறக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம எல்லே ரொம்பவுமே பதட்டத்துல இருக்காரு. சோ இது நம்ம அசிஸ்டன்ட்டே புரிஞ்சுக்கிறான். ஓகே எல்லே ரொம்ப பதட்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அமைதியா போயிடுறாரு. டிவில பேசிட்டு இருந்த கீராவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி போலீஸ்காரங்களுக்கு நான் 4 நாள் டைம் தரேன், அது கூட நீங்க வந்துட்டு என் கூட சேர்ந்து வேலை செய்றீங்களா இல்லையா, எஸ்ஸா நோவான்ட்டு நீங்களே ஒரு பதில சொல்லுங்க அப்படின்னு நம்ம கீரா சொல்றாருங்க. அப்படியே ஹீரோட அம்மாவை காட்டுறாங்க. ஹீரோட அம்மா அப்படியே சரின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட பாக்குறதுக்காக போனா நம்ம சீஃப் அந்த ஹாஸ்பிட்டல்ல இல்லைங்க. பார்த்தா நம்ம சீஃப் ஒரு போலீஸ் வேனையே அப்படியே எடுத்துட்டு வந்துட்டு அந்த டிவி ஸ்டேஷன் வாசல் அடிச்சு நொறுக்கிட்டு உள்ள போயிடுறாங்க. நம்ம சீஃப் ஒரு முக்காட போட்டு அங்கிருந்து வாட்ச்மேன் கிட்ட இந்த மாதிரி இந்த ஷோவை இப்ப எங்க இருந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ அந்த வாட்ச்மேன் காமிச்சாரு. இதையும் டிவி
நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சாக்குரா டிவி ஸ்டேஷனோட வாசலே இடிச்சு தள்ளிட்டு ஒரு போலீஸ் வண்டி உள்ள போயிருக்கு அப்படின்னு. நம்ம எல்லாம் நல்ல ஐடியா தான், ஏன்னா இப்ப அவர் வந்துட்டு உள்ள போயிட்டாரு, எப்படி வேன்ல போயிட்டு இருந்தனால கீராவால அவரை கண்டிப்பா பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம சீஃபை கட்டுறாங்க. சீஃப் அந்த ப்ரோக்ராம் போடுற இடத்துக்கு வந்துட்டாரு. வந்துட்டு டேரக்டர் கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி நிறுத்துங்க, இந்த ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணுங்க, யாரும் இந்த ப்ரோக்ராம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த டேரக்டர் ஒத்துக்கல. இல்ல எங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து அவங்க கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்காரு. அது போக எங்க சேனலோட டிஆர்பியே போயிடும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம சீஃப் கடுப்பாயிட்டு உன்னை போட்டு தள்ளனா கூட இப்ப டிஆர்பி ஏறும்டான்னு சொல்லிட்டு கன் எடுத்து காட்டுறாங்க. அந்த டேரக்டர் ரொம்ப பயந்துட்டு கீரா அமிச்ச எல்லா டேப்ஸையுமே நம்ம சீஃப் கிட்ட கொடுத்துறாரு. அப்படியே நியூஸ்ல சொல்றதெல்லாம் நம்ம எல்லு பாத்துட்டு இருக்காங்க. அந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா சக்குரா டிவி ஸ்டேஷன் வாசல்ல இப்ப வந்து ஒரு போலீஸ் கார் வந்து நின்னுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாம் அந்த ஜப்பான் நாட்டோட டேரக்டருக்கு கால் பண்ண சொல்றாங்க. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் எல் பேசுறேன், சோ இப்ப வந்துட்டு டிவில நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சில போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு போக பார்ப்பாங்க, சோ எல்லாத்தையும் கண்ட்ரோல் வைங்க, யாருமே அந்த இடத்துக்கு போக வேணாம்னு சொல்லுங்க, போறவங்க எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த டேரக்டர் வந்து நம்ம எல்லு சொல்றது வந்து கேட்கல. அப்பதான் அந்த நியூஸ்ல காட்டுறாங்க இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு போலீஸ் வண்டி வந்துச்சுல, அதுல இருந்து இப்ப 2 போலீஸ்காரங்க வெளியே வந்தாங்க, வெளியே வந்து கொஞ்ச நேரத்திலேயே 2 பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு வருதுங்க. இதை பார்த்து அந்த டேரக்டர் வந்துட்டு சரி சொல்லி எல் நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஒட்டாரிக்கு ஒரு கால் வருதுங்க. இந்த கால் வந்தோடனே நம்ம எல் கிட்ட சொல்றோம் இந்த மாதிரி சீஃப் கால் பண்றாருன்னு உடனே நம்ம எல் வாங்கிட்டு பேசுறாரு. இப்ப நீங்க தான் அந்த போலீஸ் வேனை எடுத்துட்டு அந்த ஸ்டேஷனுக்குள்ள போனீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அது போக நான் எல்லா டேப்ஸுமே வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல் உடனே இருந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லையே இப்ப எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ரியூசாக்கி என்ன பத்தி கவலைப்படாத, நான் கடமை செய்யறதுக்கு என்ன வேணா செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சீஃப் என்ன கேட்கறாருன்னா இப்ப நான் போலீஸ் வேனை வச்சுட்டு எப்படியே உள்ள வந்துட்டேன், பட் இப்ப நான் எப்படி வெளியே போறதுன்னு தெரியாம தான் நின்னுட்டு இருக்கேன், சோ ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம எல்லு சொல்றாரு இந்த மாதிரி 5 நிமிஷம் கழிச்சு கரெக்டா நீங்க ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வழியாவே வெளியே வாங்க அப்படின்னு சொல்றாருங்க. ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் நம்ம சீஃப் ரொம்பவே பயப்படுறாரு, ஏன்னா இப்பதான் அதை உடச்சிட்டு வந்தாரு. பட் சைடுல ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் இருக்கும், அது வழியா வாங்க அப்படின்னு சொல்றாரு. பட் எப்படி போனாலும் நம்ம கீரா கண்ல மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சீஃப்க்கு ஒரு பயம் இருக்குங்க. அப்புறம் நம்ம எல்ல அந்த டேரக்டருக்கு கால் பண்ணிட்டு ஓகே நான் சொன்ன பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாருங்க. நம்ம சீஃப் அப்படியே பயந்துகிட்டே வந்துட்டு இருக்காருங்க. அப்படியே ஃப்ரண்ட் வாசல் கிட்ட அப்படியே வந்துட்டாரு. வந்து பார்த்து அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காருங்க. ஒரு 30-40 போலீஸ்காரங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் பிளாக் சூட் போட்டுட்டு கையில பெருசா ஷீல்டு வச்சுட்டு அவங்க முகத்தையும் மறைச்சிக்கிட்டு அது போக 4-5 போலீஸ் வேனை வச்சுட்டு அந்த என்ட்ரன்ஸே ஃபுல்லா மறைச்சிட்டாங்க. இப்போ நம்ம சீஃப் வெளியே வந்தா கூட யார் வெளியே வந்தான்னு கூட யாருக்கும் தெரியாது. ஸோ மைக்ல எல்லாம் அனௌன்ஸ் பண்றாங்க இந்த மாதிரி எல்லா போலீஸ்காரங்களும் நல்லா கேட்டுக்கோங்க, இந்த மாதிரி கீரா இன்னும் வெளியே தான் இருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வதந்தி வந்துகிட்டு இருக்கு, அதனால எந்த போலீஸ்காரங்களுமே மாஸ்க் அவுக்க கூடாது, ஷீல்டு இறக்க கூடாது, சீஃப் இங்கிருந்து போற வரைக்குமே எல்லாரும் அப்படியே தான் நிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பைனாகுலர் வச்சு பார்த்துட்டு இருந்த இடத்த காட்டுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல யாருமே இல்ல. ஒருவேளை நம்ம ஹீரோக்கு இது ஷினிகாமி டீல இது போட்டாரு போல இருக்கு. நம்ம சீஃப்க்கு ஒரே சந்தோஷங்க, இந்த மாதிரி ஒரு போலீஸ்காரங்க பிரச்சனை எல்லா போலீஸ்காரங்களும் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுல நினைச்சிட்டு போய் ஒரு கார்ல ஏறாரு. ஏறிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்படி இன்னொரு நியூஸ் சேனல் காட்டுறாங்க. அந்த நியூஸ்ல வாசிக்கிறவர் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நம்ம போலீஸ் வந்து ஹீராக்கு வந்துட்டு எதிராக தான் இருக்காங்க, நம்ம எப்பவுமே நம்ம போலீஸ்காரங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணும், ஹீரா இப்ப இந்த உலகத்தோட பெரிய ஆபத்தா இருக்காரு, மக்கள் நம்ம எப்பவுமே போலீஸ்காரங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணும், இனிமேல் நம்ம இந்த கீராவை வந்து எதிர்த்து நம்ம சண்டை போடுவோம் அப்படின்னு அந்த நியூஸ் ஆங்கர் சொல்றாங்க. அப்படி நம்ம சீஃபை காட்டுறாங்க. சீஃப் அப்படியே ரொம்ப டயர்டா எப்படியோ கஷ்டப்பட்டு எல்லோட ஹோட்டல் வந்துட்டாரு. வந்துட்டு எல்லு கிட்ட வந்துட்டு அங்க இருந்து எடுத்து வந்து டேப்ஸ் அதெல்லாம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு போய் அப்படியே சோஃபால அப்படியே உட்கார்ந்துறாங்க. நம்ம எல்லு யோசிக்கிறாரு இந்த மாதிரி நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க சீஃப், உங்க கஷ்டத்தை நான் வந்து வீண் போக விட மாட்டேன், இதன் மூலமா ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும் எனக்கு, அதை வச்சு நான் இந்த கீராவை கண்டிப்பா பிடிப்பேன் அப்படின்னு நம்ம எல்லு நினைக்கிறாரு. எல்லு அந்த பேக்ல இருந்து அந்த லெட்டர் மட்டும் எடுக்கிறாருங்க. எடுத்துட்டு அவர் ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் கிட்ட கொடுக்குறாரு. இந்த மாதிரி இதை வந்துட்டு லேப்ல கொடுத்து செக் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. நீங்க கொடுத்தது வர வரைக்கும் இந்த டேப்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம எல்லு வந்துட்டு அந்த 4 சீடியுமே பார்த்துட்டாரு. பார்த்துட்டு நம்ம சீஃப் கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி அவர் வந்து 4 டேப்ஸ் அமைச்சிருக்கான். ஒரு டேப் என்னன்னா அந்த நியூஸ்காரங்க நான் தான் கீரா அப்படின்னு சொல்லிட்டு நம்பருக்காக ஃபர்ஸ்ட் டேப் அமைச்சிருக்கான். 2வது டேப்ல என்ன இருக்குன்னா இந்த மாதிரி நம்ம இன்னைக்கு பார்த்தோம்ல அந்த நியூஸ் தான் வந்து 2வது டேப்ல இருக்கு. இந்த மாதிரி கீரா கூட நம்ம சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு எஸ்ன்னு சொன்னா 3வது டேப்பை ப்ளே பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த மாதிரி கீரா கூட சேர்ந்து நாங்க வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு நோன்னு சொன்னோம்னா அதுக்கு 4வது டேப்னு போட்டிருக்கு. நம்ம எஸ்ன்னு சொல்லிட்டோம்னா 3வது டேப்ல என்ன போட்டிருக்கானா இந்த மாதிரி நம்ம வந்துட்டு எல்லாருமே டிவி நியூஸ்ல லைவ்ல உட்காந்துட்டு இந்த மாதிரி நாங்க கீரா கேஸை இனிமேல் இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிவில நம்மளோட ஃபேஸை காட்டணுமாமா. அசிஸ்டன்ட்ல ஒருத்தன் கேட்கறான் எங்க 4வது டேப்பை காணோம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம எல் சொல்றாரு இந்த மாதிரி 4வது டேப்பை நான் சாக்குரா டிவிக்கு அமிச்சிட்டேன். சோ இப்போ அதை வந்து அவங்க நியூஸ்ல போடுவாங்க, நம்ம ஆன்சரே நோன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு டிவி நியூஸ் போடுறாங்க. ஸோ அந்த சாக்குரா டிவி அதாங்க வருது. வந்துட்டு நம்ம கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு கீரா. இந்த மாதிரி நானும் போலீஸும் சேர்ந்து தான் ஒர்க் பண்றோம், ஸோ இனிமேல் என்ன ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ்காரங்க கிட்ட நான் கேட்டிருந்தேன். பட் அதுக்கு அவங்க நோன்னு ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு வேற வழி தெரியல. நான் என்ன பண்ண போறேன்னா இந்த நாட்டு ஆர்மி ஜெனரலை கொல்ல போறேன். அப்படி அவரை கொல்லக்கூடாதுன்னா எள்ளு அவனோட ஃபேஸை நம்ம டிவில காட்டணும். ஸோ உங்களுக்கு எல்லோட உயிர் முக்கியமா இல்லாட்டி அந்த ஆர்மி ஜெனரலோட உயிர் முக்கியமான்னு சொல்லிட்டு நீங்களே டிசைட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் 4 நாள் டைம் தரேன், இப்படிக்கு கீரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனல் கட் ஆயிருதுங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ சொல்றாரு என்னப்பா ரியூக்கு இந்த மாதிரி நம்ம சைடு இப்ப கடவுளே வந்திருக்காரு போல இருக்கு, மறுபடியும் அதுவும் சாவின் கடவுள் இன்னொருத்தங்க வந்திருக்காங்க போல இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ரியூக்கு சிரிக்குது. நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த மாதிரி உன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு ஷினிகாமி இந்த பூமியில இன்னொரு நோட்டை போட்டிருக்கு, அதை இன்னொரு ஆள் எடுத்திருக்கான். எடுத்தவனுக்கு வந்து கீராவோட வழி தெரிஞ்சிருக்கு, இந்த மாதிரி கீரா எதுக்கு கொலை பண்றாரு அப்படின்ட்டு. சோ அதனாலதான் அவன் கீராக்கு இடைஞ்சலா இருக்க அந்த எல்லையும் டாஸ்க் போர்ஸையும் கொல்லணும்னு நினைக்கிறான். அது போக அந்த ஃபேக் கீரா வந்துட்டு ஷினிகாமி ஐடியில் வேற போட்டிருக்கு. சோ அவன் என்ன விட ரொம்பவுமே பவர்ஃபுல்லா இருப்பான். நான் ஒரு 4 நாள் அமைதியா இருந்தனாவே போதும், எப்படியும் எல்லாம் வந்துட்டு அவன் கொன்றுவான். ஏன்னா எப்பவுமே ஜெனரலா இல்ல ஒரு பப்ளிக்கான்னு பார்த்தா கண்டிப்பா ஒரு ஆர்மி ஜெனரலை தான் சூஸ் பண்ணுவாங்க முக்கியம்னு. சோ எல்லோட ஃபேஸ் அவன் டிவில காட்ட வச்சிருவாங்க. சப்போஸ் இந்த 4 நாள்லயே அவன் ஏதாச்சும் முட்டாள்தனமா பண்ணி மாட்டிக்கிட்டானா ரிஸ்க் ஆயிரும். சோ எப்படியும் நான் அவனை கண்டுபிடிச்சே ஆகணும். சோ
அந்த ஃபேக் கீராவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அந்த டாஸ்க் ஃபோர்ஸ்ல நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணும், அப்பதான் அவங்களுக்கு வர இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிய வரும், அதை யூஸ் பண்ணி அந்த ரெண்டாவது கீரா, அதாவது அந்த ஃபேக் கீராவை நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாருங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம எல்லோட பிளேஸ்ல காட்டுறாங்க. நம்ம சீஃப் எல் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி எல்லா அரசியல்வாதிகளும் உனக்கு ஆப்போசிட்ல இருக்காங்க, சோ ஜெனரல் ஆக மாட்டாரு, சோ நீ தான் வந்துட்டு உன் ஃபேஸை வந்து டிவில காட்டணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு உன்னதான் டார்கெட் பண்றாங்க அப்படின்னு நம்ம சீஃப் சொல்றாருங்க. நம்ம எல்லாம் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே சொல்றாங்க, பரவாயில்ல இன்னும் 4 நாள் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள இந்த ஃபேக் கீராவை பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு எல்லாத்துக்குமே ஷாக், என்னது ஃபேக் கீராவா அப்படின்னு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு இப்ப நடந்த விஷயம் கண்டிப்பா ஒரு ஃபேக் கீரா இல்ல, இவன் நம்ம ஃபேக்னு சொல்ல முடியாது, இவன் வந்து செகண்ட் கீரா அப்படின்னு சொல்றாருங்க. நம்ம சீஃபும் அசிஸ்டன்ட்டும் எப்படி நீ அதை சொல்ற அப்படின்னு கேட்கும்போது நம்ம எல் சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம கீராக்கும் இந்த கீராக்கும் ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கு, சோ அவங்க ரெண்டு பேரோட மைண்ட் தாட்டும் வேற வேற ஆளு, சோ எனக்கு வந்து இவனை பத்தி யோசிக்கும் போது எனக்கு ஒரு புது ஆளா தான் தெரியுது, இதுக்கு முன்னாடி கீராக்கும் இவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, அதனாலதான் நான் 2 கீராவா இருக்குன்னு சொல்லிட்டு நான் சந்தேகப்படுறேன். பட் நம்ம பழைய கீரா விட இந்த கீரா ரொம்பவுமே டேஞ்சர், இது போக 70% நான் அடிச்சு சொல்வேன் இது வந்து செகண்ட் கீரா தான், அது போக பழைய கீரா மாதிரி ஒன்னும் புத்திசாலியெல்லாம் இல்ல, கொஞ்சம் யோசிச்சு வேலையை பண்றான் அவ்வளவுதான், சோ சீக்கிரமா மாட்டிப்பான் அப்படின்னு நம்ம எல் சொல்றாருங்க. எல்லும் நம்ம சீஃப் கிட்ட இந்த மாதிரி உங்க பையன் லைட் யாகமி நம்ம டாஸ்க் ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்கறாருங்க. உடனே நம்ம சீஃப் இருந்துட்டு கேட்கறாரு, அப்பனா என் பையன் மேல இருந்த சந்தேகம் எல்லாம் போயிருச்சா அப்படின்னு கேட்கும்போது நம்ம எல் சொல்றாரு, இல்ல உங்க பையன் மேல இருக்கிற சந்தேகம் ஃபுல்லா போகல, கொஞ்சம் கம்மியா இருக்கு அவ்வளவுதான், பட் அவன் என் கூடயே இருந்தானா எனக்கும் தெரிஞ்சிரும்ல அவனுக்கு கீரா இல்லன்னு சொல்லிட்டு நம்ம மொத்தமா என் டவுட் எல்லாம் கிளியர் ஆயிரும், சோ இதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம சீஃப் இருந்துட்டு ஓகே நான் என் பையனை வந்து டாஸ்க் ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம எல்லு அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க லைட் யாகமி கிட்ட ரெண்டாவதா ஒரு கீரா இருக்கான்னு சொல்லி காமிச்சிக்க கூடாது, சோ அவனை அதை கண்டுபிடிக்கிறானா இல்லையான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல் சொல்றாருங்க. அங்க இருக்கிற எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க, ஓகே நாங்க யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. சோ நம்ம எல்லு சொல்றாரு, இப்போ இந்த ரெண்டாவது கீரா எங்க சுத்திட்டு இருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அந்த சீன் அப்படியே கட் பண்றாங்க. நமக்கு அப்படியே டவுன் ஹால் மாதிரி ஒரு இடத்த காட்டுறாங்க. அப்படியே நமக்கு ஒரு புதுசா ஒரு சினிகாமியை காட்டுறாங்க. அந்த சினிகாமி என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி நான் டெத் நோட்டை உனக்கு தானே கொடுத்தேன், சோ உனக்கு பிடிச்ச மாதிரி அதை யூஸ் பண்ணலாம்ல, எதுக்கு கீரா பேரை சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு ஒரு பொண்ணு பதில் சொல்லுங்க, இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் யூஸ் பண்றேன், எனக்கு கீராவை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு கீரா என்ன யோசிக்கிறான் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கணும், நான் அதனாலதான் அந்த வீடியோ டேப்ஸ் எல்லாம் நியூஸ்ல போட்டு நான் பப்ளிஷே பண்ணேன், இந்த மாதிரி நான் ஒரு செகண்ட் கீரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் கீராக்கு தெரிய வரணும், சோ இப்போ எப்படியும் அந்த ஒரிஜினல் கீராக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி செகண்டா ஒரு கீரா இருக்கான்ட்டு, சோ எப்படி என்ன கண்டுபிடிக்கணும்னு அவர் நினைப்பாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுதுங்க. அந்த சினிகாமி என்ன சொல்லுதுன்னா, இப்போ நீ எடுக்க போற முடிவால உன்னோட உயிருக்கு கூட ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லுதுங்க. பட் அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, அதெல்லாம் இல்லப்பா, கீரா ரொம்பவுமே நல்லவரு, என்ன மாதிரி நல்லவங்களை யாரையுமே கொல்ல மாட்டாரு, சப்போஸ் அவன் எனக்கு முன்னாடி மட்டும் அவன் வந்து எதிரியா நின்னானா அவனை நான் ஈஸியா கொன்றுவேன், ஏன்னா நான் தான் அவனை விட பவர்ஃபுல், ஏன்னா என்கிட்ட சினிகாமியோட கண்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட கண்ணை காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இந்த அனிமே சீரிஸோட அடுத்த 2 எபிசோடோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.